students. In performance of India's 5 years plans என்ன செஞ்ச போன கிளாஸ்ல பார்த்தோம். அது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க 5 years பிளான்ல அப்படிங்கிறது தான் என்ன செய்யறோம் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இயர் பிளான் அப்படிங்கிறது வந்து அது எங்க இருந்து எடுத்தது அப்படினா ஹாரர் டோமர் மாடல்ல இருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பிளான் எடுத்தாங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது டெவலப் ஆகணும். தென் ஜிடிபி ரேட் அதோட ரேட் என்னன்னா 3.6% இருந்தது. மோர் தென் எவ்வளவு நம்மளுடைய டார்கெட்டை விட அது கூடவே இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் 5 இயர் பிளான். அது எதில் இருந்து எடுக்கப்பட்ட எந்த மாடலில் இருந்துன்னா மகாலனோபிஸ் அதில் இருந்து என்ன செஞ்சாங்க அந்த மாடலில் இருந்து எடுக்கப்பட்டது. அது எப்போனா 1956 to 61 வரைக்கும் 5 இயர். தென் அது எதுக்காக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த பிளான் போடப்பட்டது. அந்த 5 இயர் பிளான் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் இட்ஸ் க்ரோத் ரேட் எவ்வளோன்னா 4.1%. தென் கேட்கில் யோஜனா பிளான் அதுபடி என்ன செஞ்சாங்க அடுத்த 5 இயர் பிளான் தேர்ட் 5 இயர் பிளான் அது எப்படின்னா 1961 to 66 இதோட பிளான் என்ன அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஓவரால் த கண்ட்ரி எவ்வளோ இருக்கணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். தென் டியூ டு இண்டோ சைனா வார் வந்து பிளான் குட் நாட் அச்சீவ் த க்ரோத் ரேட் என்ன செய்ய முடியல 5.6 அதை அடைய முடியும். நெக்ஸ்ட் ஒன் பிளான் ஹாலிடே இதிலேயே இந்த தேர்ட் 5 இயர் பிளான்லேயே பிளான் ஹாலிடேன்னு 66 to 69ல இந்தோ பாகிஸ்தான் வார் ஆரம்பித்தது. ஃபெயிலியர் டு தேர்ட் இயர் பிளான். இந்தோ பாகிஸ்தான் வார் ஆரம்பித்ததுனால ஃபெயிலியர் ஆச்சு. செகண்ட் ஒன் வந்து ப்ரையாரிட்டி கிவன் டு அக்ரிகல்ச்சருக்காக தான் கொடுத்தாங்க அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்தில் க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி. ஃபோர்த் 5 இயர் பிளானில் என்ன செஞ்சாங்கன்னா க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுல பிளான் பண்ணாங்க. செகண்ட் ஒன் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் பிளான் ஃபெயில் குட் நாட் அச்சீவ் த க்ரோத் ரேட் என்ன செய்ய முடியல க்ரோத் ரேட்டை அடைய முடியல. எவ்வளோ 3.3% தான் இருந்துச்சு. ஆனால் டார்கெட் எவ்வளவு 5.7% அதோடைய க்ரோத் ரேட் இருக்கணும். ஆனால் 3.3 தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிஃப்த் 5 இயர் பிளானில் அதனுடைய பிளான் என்னென்னா அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஒன் வந்து 4.8 க்ரோத் ரேட் இருந்தது. க்ரோத் ரேட் ஆனால் 4.4 தான் இருக்கணும். அப்போ அந்த வருஷத்தில் அந்த 5 இயர் பிளானில் 4.8 க்ரோத் ரேட் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து டிராஃப்ட் ஆஃப் திஸ் பிளான் யார் ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னு சொன்னால் டிபி தார் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரோலிங் பிளான். இது எதுக்காகனா ஆனுவல் பிளான் ஃபார் 78 to 79 ஒரு வருஷத்துக்காக பிளான் பண்ணது. என்னது கண்டினியூவேஷன் ஆஃப் த 5th இயர் பிளான். அந்த 5th இயர் பிளானோட கண்டினியூவேஷன் தான் இந்த ரோலிங் பிளான் அப்படியே இருந்துச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 5th இயர் பிளான் 6th 5 இயர் பிளான் எதை பற்றி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாவர்ட்டி எராடிகேஷன். ஃபர்ஸ்ட்டு 6th 5 இயர் பிளான் பாவர்ட்டி எராடிகேஷன் அதுக்காக போடப்பட்டது. Technological improvement. Okay. It is based on investment yojana. Growth rate growth rate 5.2 growth target growth rate 5.7%. Next one 7th 5 year plan. ஃபர்ஸ்ட் ஒன் 6th 5 இயர் பிளானில் என்ன அப்படின்னா பாவர்ட்டி அழிக்கணும் டெக்னாலஜிக்கலை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா. அதோட க்ரோத் ரேட் வந்து 5 எவ்வளோ இருக்கணும் 7 இருக்குது. ஆனால் 5.2 இருந்தால் போதும். 5.2 தான் இருக்கணும். பட் க்ரோத் ரேட் எவ்வளோ 6th இயர் பிளான் படி 5.7. தென் 7th இயர் பிளானில் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னால் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்.
employment அதுக்காக கொடுத்தாங்க. For the first time due to the pressure from private sector the private sector got priority over public sector. டார்கெட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 5.0, ஆனால் அச்சீவ் பண்ணது எவ்வளவு 6.0 அச்சீவ் பண்ணிடலாங்க. 6.0 ஒரு க்ரோத் ரேட் இருந்துச்சு. ஆனுவல் பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ 2 annual programs இது பண்ணாங்க, ஹேண்டில் பண்ணாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. என்னெல்லாம் அப்படின்னா 1990 to 91 ஒரு பிளானு, தென் 91 to 92 ஒரு பிளான், 2 பிளான் போடப்பட்டது. தென் 8th 5-year பிளானில் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட். 8th 5-year பிளான் employment, education, public health. Here, new economic policy was introduced. Policy introduced. Growth rate 6.8. Next one, annual 8th 5-year பிளானில் அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் 8th 5-year பிளானில் கொடுக்கப்பட்டதுன்னா எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் பாலிசி, நியூ ஒரு எக்கனாமிக் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இதில் இந்த 5-year பிளானில் உடைய க்ரோத் ரேட், நம்ம நாட்டோட க்ரோத் ரேட் எவ்வளோன்னா 6.8% இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் 9th 5-year பிளான். Justice and equity. Justice and equity. Fair. Growth rate 5.6%. 10th 5-year plan. 5th 5-year பிளானில் க்ரோத் அவங்க எதுக்குன்னா ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டிக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அதோட க்ரோத் ரேட் வந்து 5.6. ஆனால் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7% க்ரோத் ரேட்டுக்கு 5.6 தான் இருந்துச்சு. க்ரோத் ரேட் ஃபெயிலாக இருந்துச்சு. எப்போது 9th 5-year பிளானில். 10th 5-year பிளானில் per capita income aimed to double per capita income next 10 years, for next 10 years. Next one, poverty, reduce poverty ratio. %. Growth rate 7 point. %.
Next one, 11th 5-year plan. Faster and move inclusive growth. Faster and move inclusive growth. Growth rate 7.9%. ஆனால் 8.1 இருக்கணும். 12th வந்து faster, more inclusive and sustainable growth. Growth rate 8%. Growth rate 8%. First, sixth 5-year plan oda aim enna appadina poverty, education and technological. இது எப்படி அப்படின்னா based on the investment யோஜனா படி இந்த பிளான் போடப்பட்டது. இதோட growth rate வந்து 5.7%. இப்போ நெக்ஸ்ட் 7th 5-year பிளானோட growth rate வந்து 6%. ஆனுவலாக என்ன செஞ்சு ஆனுவல் பிளான் அதைப்படி ப்ரிப்பேர் பண்ணது எப்போல்லாம் 1992 பிளான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. 19 to 91, 91 to 92 2 பிளான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. தென் 8th 5-year பிளானில் அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், தென் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்துக்கு கொடுத்தாங்க. அதோட அதுக்கப்புறம் நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன செஞ்சாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட growth rate எவ்வளவு 6.8%. தென் 9th 5-year பிளானில் growth with justice and equity அதான் அங்கே அந்த பிளானோட எய்ம். தென் அதோட growth rate வந்து எவ்வளவு 5.6%. நெக்ஸ்ட் ஒன் aimed to double the per capita income for 10 yearsக்காக என்ன செஞ்சாங்க, கூட்டணும். தென் அதோட இது வந்து வேற என்ன அப்படின்னா to reduce poverty ratio. அதோட எய்ம் என்ன, to reduce poverty ratio and 15% by 2012. growth rate வந்து எவ்வளவு 7.2% அதோட growth rate. தென் 11th 5-year பிளானில் ஃபாஸ்ட்டாக அவங்க என்ன செஞ்சாங்க, growth வந்து ஃபாஸ்டராக இருக்கணும். தென் செகண்ட் ஒன் வந்து அதோட growth rate எவ்வளோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 7.9%. தென் 12th 5-year பிளானில் ஃபாஸ்ட்டாக அண்ட் மூவ் சஸ்டைனபிள் க்ரோத்தாக இருக்கணும் எய்மு. அவங்களோட growth rate எவ்வளோ இருந்துச்சு 8% growth rate இருந்துச்சு. நெக்ஸ்ட் we are going to say about development indicators. indicatorsல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து human development index. Human Development Index. எப்போனா 1990 ஆரம்பிக்கப்பட்டது. 1990. தென் இது எதுக்காகனா to bring up the standard of living of the people. To bring up the standard of living of the people. Living of the people. இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா first expectancy of life after birth measured by life expectancy at birth. For life expectancy of birth. Then educational attainments. Standard of living.
by real per capita income. இதில் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஈச் டைமென்ஷன் இஸ் பிட்வீன் 0 to performance is expressed in 0 to 1. இதுக்கு என்ன ஃபார்முலானா dimension index is equal to actual value minus minimum value divided by maximum value minus minimum value. Norway. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1990 ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட். எதுக்காகனா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், டு இன்க்ரீஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த லிவிங் ஆஃப் த பீப்புள் இன் ஆர் கண்ட்ரி. இது எதுக்காக? ஃபர்ஸ்ட் இதோட இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் த பர்த், செகண்ட் ஒன் வந்து எஜுகேஷனல் எவ்வளோ அட்டைன் பண்ணியிருக்கோம், தேர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, நம்ம மக்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. தென் பெர்ஃபார்மன்ஸ் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா 0 to 1 அப்படின்னு. டைமண்ட் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ, அதில் இருந்து என்னது மினிமம் வேல்யூ மைனஸ் மேக்ஸிமம் வேல்யூவை டிவைட் பண்ணுன்னா உனக்கு என்ன கிடைக்கும், டைமென்ஷன் இண்டெக்ஸ் எவ்வளோங்கிறது கிடைக்கும். தென் இதன் அடிப்படையில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அடிப்படையில் எந்த நாடு ஃபஸ்ட்டாக இருக்காங்க, எது வெல்ஃபராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எதெல்லாம் நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. அப்போ இந்த 3 நாட்டோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் பர்த் அண்ட் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து physical quality of index. Next one physical quality of index. First one human development index, அடுத்தது physical quality of index. Physical quality of life. To calculate quality of life, is it or to calculate quality of life? இதுக்கும் 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதே மாதிரி தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. செகண்ட் ஒன் லிட்ரஸி ரேட். தேர்ட் ஒன் இன்ஃபென்ட் மொராலிட்டி. அது வந்து 0 to 1ன்னு பார்த்தோம். ஸ்கேல் ரேஞ்சு எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு இதை வந்து என்ன செய்வாங்க, 1 to 100 அப்படின்னு சொல்லி டைமென்ஷன் பண்ணுவாங்க. 1 அப்படிங்கிறது வந்து அப்படி பண்ணுறது, 1 அப்படிங்கிறது வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ். 1ங்கிறது வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி.
100 அப்படிங்கிறது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. HDI represents only இதை தான் represent பண்ணுறாங்க physical and financial attributes. Physical attribute மட்டும் ஓகே. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், HDI பார்த்தோம். இப்போ செகண்ட் வந்து PQLI பார்த்தோம், தட் இஸ் ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இவங்க எதுக்கு அப்படின்னா ஒன்லி குவாலிட்டி ஆஃப் லைஃப், இதுக்கு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா குவாலிட்டி டு கால்குலேட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். செகண்ட் ஒன் வந்து இதோட இண்டிகேட்டர்ஸ் எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்குது, தென் லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருக்குது, இன்ஃபன்ட் மொராலிட்டி எவ்வளோ இருக்குது, அதை பார்த்து தான் அவங்க என்ன செய்வாங்க மெஷர் பண்ணுவாங்க. இதை 1 to 100 அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க. நாடு 1 அப்படிங்கிறதுல இருந்துச்சுன்னா அது வந்து அந்த நாடு வந்து புவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 100 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே HDI ரெப்ரசன்ட் போத் ஃபிசிக்கலும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலாகவும் ரெண்டையும் வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் PQLI ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், அதை மட்டும் வச்சு தான் என்ன செய்கிறாங்க அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த லெசனில் நம்ம முதல்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இந்தியன் எக்கானமி டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பீரியட் ஆஃப் மெர்கன்டைல் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து கேபிட்டலில் என்ன செஞ்சோம், இப்போ பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல்னு சொல்லி பிரித்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் என்ன செஞ்சோம், டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லேண்ட் டென்யூர் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணாங்க, ஜமீன்தாரி, தென் ரயோத்வாரி, இன்னொன்று மகள்வாரி சிஸ்டமாக என்ன செஞ்சாங்க, எப்படி லேண்ட் ரெவன்யூ அவங்க கலெக்ட் பண்ணாங்க பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் கொலோனியல் கேபிட்டலிசத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் இன் பிரிட்டிஷ் ரூல், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் நம்ம என்ன பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தென் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் பார்த்தோம். க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா achievement of green revolution, then weakness of green revolution, அதுக்கப்புறம் வந்து large scale industries, small scale industries, large scale industries, small scale industries பார்த்தோம். அதுக்கப்புறமா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் என்டர்பிரைசஸோட இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம். தென் பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர் அப்படிங்கிற பேங்க் அதை பார்த்தோம். தென் நேஷ்னலைஸ்ட் பேங்காக ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்னால் என்ன, நேஷ்னலைஸ் செக்டர் பேங்க்ஸ், அது ஏன் நேஷ்னலைஸாக ஆக்குனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தென் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் 5 years பிளான் அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். தென் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் 5 years பிளான்ஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா 2. ஒன்று வந்து என்னது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அது வந்து ஒன்லி எதை பற்றி தான் பார்த்தாங்க அவங்க, ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் வந்து 2 பார்த்தாங்க. எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்கன்னா
physical as well as lifestyle as well as the financial attributes. அதை வச்சு என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அவங்களோடது எப்படி இருக்குது, அவங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதும் அவங்க எதுக்காக குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெஷர் பண்ணுறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் அது என்னது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இதுலேயும் எதை வச்சு இண்டிகேட் பண்ணாங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், இன்னொன்று என்னது லைஃப் இன்ஃபென்ட் மொராலிட்டி வச்சு பார்த்தாங்க. அதில் வந்து HDIயில் வந்து 0 to 1 அப்படின்னு வச்சு மெஷர் பண்ணாங்க. இங்கே எப்படின்னா 1 to 100 அப்படின்னு வச்சு மெஷர் பண்ணாங்க. 1 அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய புவர் பெர்ஃபார்மன்ஸை குறிக்கும், 100 இருந்துச்சுன்னா அதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை குறிக்கும்னு பார்த்தோம். PQLI அப்படிங்கிறது வந்து என்ன ரெப்ரசன்ஸ் ஒன்லி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். அதை வச்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்க கால்குலேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ், an indicator, dimensions index, ஃபர்ஸ்ட் அதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா லாங் அண்ட் ஹெல்தி லைஃப். Second one, knowledge. Third one, decent standard of living. Dimension, indicator, expectancy. At birth, add a literacy rate, gross enrollment ratio, then GDP per capita, life expectancy, education, then GDP index. இதை வச்சு தான் என்ன செஞ்சாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் கால்குலேட் பண்ணாங்க, இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணாங்க. டைமென்ஷன்ஸ் இண்டிகேட்டர், டைமென்ஷன்ஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு. லாங் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கான்னு பார்த்தாங்க. தென் நாலேஜ் இருக்கா, தென் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கான்னு பார்த்தாங்க. இண்டிகேட்டரில் அவங்களோட எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் பர்த் எவ்வளோ, லிட்ரஸி ரேட் எவ்வளோ, தென் கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ, ஜிடிபி பெர் கேபிட்டா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாங்க. டைமென்ஷன்ஸ் இண்டெக்ஸில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், தென் எஜுகேஷன், ஜிடிபி இண்டெக்ஸ், இது எல்லாமே பார்த்து தான் என்ன செஞ்சாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க கால்குலேட் பண்ணாங்க. சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.